அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. ஜும்மாவுடைய நாளுக்கென்று நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல ஜும்மாவுடைய நாள்ல அதிகாலை நேரத்துல சுபோடைய தொழுகைக்கு பிறகு ரொம்ப சீக்கிரத்துல நம்மளோட வேலைகளை முடிச்சுட்டு முதன்மையா குளித்து சுத்தமாயி அந்த இபாதத்தை எதிர்பார்த்து யாரு முதல்ல அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்குள் நுழைகிறாரோ அவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. அப்ப எப்பவுமே முதன்மையை விரும்புற நாம அதுலயே என்ன செய்யணும், முதல் கட்ட அந்த நன்மையை பெறுவதற்கே என்ன செய்யணும், ஓடக்கூடியவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது செலவாத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதிகமா சொல்லுங்க. ஒரு செலவாத்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 முறை அருள் புரிகிறான். இந்த ஜும்மாவுடைய நாள்ல நிகழ்த்தப்படுகிற உரை இருக்குது பாருங்க, அது நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்வதற்காக அல்லாஹ் தந்த பெருங்கொண்ட ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு முதலாவதாக போய் அமர்றோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறோம், அவனை அதிகமா புகழ்றோம், நம்முடைய தேவையை பிரார்த்திக்கிறோம், நம் குடும்பத்தார் தேவையை பிரார்த்திக்கிறோம், நம்முடைய சமூகத்தின் தேவையை அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறோம். அப்படி அல்லாஹ்விடத்துல பெருங்கொண்ட நன்மைகளை ஈட்டக்கூடியவங்களா என்ன செய்யணும், அந்த நாட்களை பயன்படுத்தணும். அந்த ஜும்மாவுடைய உரை என்பது மிக முக்கியமானது. ஆனா அந்த இடத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இவர் இன்னைக்கு பண்ண பயானே அவனுக்கு தாண்டா, அந்த நிர்வாகிக்கு தாண்டா, மேபியானுக்கு போட்டாரு பாரு சரியான போடு, அவரை மாதிரி பயானி எவனாலையும் பண்ண முடியாது, மேபடியா மெரசல் ஆயிட்டான், மேபடியா மூஞ்சே மாறிட்டு அப்படின்னு உட்கார்ந்து அடுத்தவன் வாழ்க்கையை அங்கேயும் சுரண்டி பார்த்துக்கிட்டு இருக்காம, அது மட்டும் இல்லாம ஒரு சகோதரன் உறங்கிட்டான் லேசா அசந்துட்டான் அப்படின்னா எந்திரிச்சு உதவு செஞ்சுட்டு வந்து வேறொரு இடத்துல அமரணும். அப்படி போறான் அப்படின்னு சொன்னார், இவனை பத்தி சொன்னதுனால போனானோ, இவன் இருக்கிற ஜமாத்துக்கு பிடிக்காதனால போனானோ, இவன் இருக்கிற இயக்கத்துக்கு பிடிக்காதனால போனானோ, ஏன் போனான் இவன் அப்படின்னு அங்க உட்கார்ந்து யோசிச்சு இந்த நன்மையெல்லாம் பாழாக்காம அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவங்களாக இது போன்ற சிறப்புக்குரிய நாட்களை சிறந்த ஒரு வாழ்வுக்காக வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மக்களா அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கட்டுமே.